மூஷிக வாகன மோதகஸ்த ஷாமலகர்ண விலம்பிரசூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக ஆன்மீக தகவல், இன்றைய ராசி பலன்களும் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஒவ்வொரு தினமும் மகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினம் இருந்து கொண்டு இருக்குங்கிறதுல எவ்வித சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையை எடுத்து நடத்துறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன், இவ்வளோ முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன். அது பூரா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பயனுள்ளதாக மாறுறது. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகள் பார்க்க போகிறோம். இந்த நாள் நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா? ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம், இன்றைய திதி, இன்றைக்கி சந்திராஷ்டமம் யாருக்கு, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதோ 7/10/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் அனுஷம். இன்றைய திதி காலை 7:22 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்னைக்கு முழுவதும் அஸ்வினி, மேஷராசி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15. ராகு காலம் 7:30 முதல் 9. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. நவராத்திரியினுடைய 5வது நாள் அமாவாசையிலேருந்து சேர்த்தோம்னா இது 6வது நாள் ஆயிடுறது. இந்த நாளில் ரொம்ப விசேஷமான 5ஆம் நாள். துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அம்பாளுடைய பிரார்த்தனைகள் பார்த்துட்டேன்னா அவ்வளோ சிறப்புகள். அம்பாளை தினந்தோறும் நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். ராஜராஜேஸ்வரியா, சாரதா அம்பாளா, அன்னபூர்ணியா, பாலா திரிபுர சுந்தரியாக, காமாட்சியாக, விசாலாட்சியாக, அஷ்டலக்ஷ்மியாக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, ஐஸ்வர்யலக்ஷ்மி, கிரகலக்ஷ்மி, சந்தான லக்ஷ்மி போன்ற அத்தனை தேவியாரும் மனசில் பிரார்த்தனை பண்ணி தசமகா வித்யை காளி, துர்கா, அம்பிகையை மனசார வேண்டின்னு இருக்க. சக்தி இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அந்த சக்தியை நிலை நிறுத்துறதுக்கு தினந்தோறும் கொழுப்படிகளை வைத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அம்பாலா பாவிச்சு, கன்னியா குழந்தையில பாவிச்சு, வடுவு குழந்தையில உட்கார வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன் சார். என் வாழ்க்கையில் மன திருப்தி ஆண்டவன் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். தடையில்லாத இந்த அற்புதமான பூஜைக்கு இறைவன் கொடுத்த வரம் இந்த வருஷத்தில். இன்றைக்கி நாள் ரொம்ப அழகாக நடந்துட்டு இருக்குன்னு தினந்தோறும் நிறையா பேர் பண்ணிட்டு இருக்கா. ஒரு அழகாக தீம் வச்சுட்டு இருக்கா. இந்த 3 நாள் இந்த கலர், இந்த 3 நாள் இந்த கலர், இந்த 3 நாள் இந்த கலர். சில பேர் 9 டேஸும் வித்தியாசமான கலர் தீம் வச்சுட்டு இருக்கா. சில பேர் நிவேத்தியம் ரொம்ப அழகாக எடுத்து பண்ணிட்டு இருக்கா. சில பேர் புஷ்பங்கள்னால அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கா. சில கோயில்களில் லக்ஷார்ச்சனை, சண்டி ஹோமம், தினந்தோறும் விசேஷமான ஆராதனைகள்லாம் நடக்கிறது. பெரிய பாக்கியம் பாக்கியம் பாக்கியம். இந்த மாதிரி நவராத்திரி உற்சவத்தப்போ நம்ம அம்பாளுடைய நாமத்தை சொல்கிறதுக்கு கோடி புண்ணியம் வேணும். அம்பாளை பற்றி சிந்தனை பண்ணுறதுக்கு கோடி புண்ணியம் வேணும். எங்கேயும் இல்லாமல் இங்கே பிறந்து இந்த விஷயத்தை பற்றி நினைக்கிறதுக்கு இந்த ஜென்மாவில் கிடச்ச பெரிய பாக்கியம்னு சொல்லலாம். நவராத்திரியோடைய உற்சவ திருவிழா ரொம்ப சிறப்பாக போயின்னு இருக்கு. இந்த தினத்தப்போ உங்களுடைய ராசி பலன் சொல்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியங்கள் இருக்குது. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான ராசி நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்ப்போம். மேஷ ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி சில நேரங்களில் சில சோகங்களும் சில கவலைகளும் யதார்த்தமாக இருக்கும். அப்போ தான் கெட்டது எது நல்லது எது பிரித்து நம்மளால் பார்க்க முடியும். ஒரு பெரிய வெற்றி இருக்குது, ஆஹா ரொம்ப கவனமாக போன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அடுத்தது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும்னு. இன்றைய தினத்தில் 50% நன்னா இருக்குது, 50% கொஞ்சம் சாரோவாக இருக்கும். அது மத்தியானத்துக்கு மேலே 12 மணிக்கு மேலே. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருந்து மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஷியலாக இன்னும் நான் நல்லா முன்னேற்றம் வரணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஒரு கிஃப்டெல்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க, ஒரு புதிய விஷயங்கள்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு தடங்களாய் அந்த காரியங்கள் நடக்கும். சொந்த பந்தங்கள்கிட்ட ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி எப்படி இப்படின்னு 10 விஷயங்களை சொல்லிடாதீங்க. ஏன்னா ஒரு காரியத்தை சொல்லிவிட்டோம்னா ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். அதனால் அந்த காரியம் நடந்ததுக்கப்புறம் சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு ரிஷப ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்பு கூடி வரும். கேட்ட இடத்துல பண வரவுகள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடி வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் உண்டு. ரொம்ப நாள் பேசாதவா பேசுவா. சின்ன சின்ன பிரச்சனைகள் பேசி தீர்ப்பீங்க. அப்போதைக்கு சண்டை வரும், அதுக்கப்புறம் சரியாயிடும். கவலைப்பட வேண்டாம். சில பிரச்சனைகளை பேசி தீர்க்கணும்னு உட்காந்து அதை பேசி தீர்த்து விடுவேன். அதே சமயத்தில் கணக்கு வழக்கை சரியாக பார்த்துக்கணும். ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், வீட்லேயே ஆகட்டும், வெளியிலே ஆகட்டும், நண்பர்கள்ட்டே ஆகட்டும்,
காசு விஷயங்களில் கவனம் என்பது இருக்கணும். ரிஷபராசி என்பர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தவாளுக்கு ஆரோக்கிய குறைபாடு தீரும். லாஜிஸ்டிக் சம்பந்தமாக கேஸ் சிலிண்டர் சம்பந்தமான தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்கும். அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு வெற்றி உண்டு, கவலை வேண்டாம், மாற்றமும் உண்டு, திருப்தியும் உண்டு. மிதுன ராசி நேயர்களே, வீடு, இடம், பொருள், வாகனம், பணம், சேமிப்பு, இதை பற்றியெல்லாம் நிறைய யோசனைகள் இருந்துட்டு இருக்கும். இவ்வளோ பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், என்னடா அண்டவா இப்படி பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு சில நேரங்களில் மனசில் யோசிப்பேன். படிப்படியாக அடுத்தடுத்த எண்ணங்களும் சில யோசனைகளும் மாறி வரும். முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு, முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுறதன் மூலமாக திருப்தி ஆகக்கூடிய நாளாக இருக்கும். எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஓட்டுநராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கடை வச்சுட்டு இருக்கவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். மிதுன ராசி நேயர்களே, கடகராசி அன்பர்களே, நிறைய நேரங்களில் உட்காந்து தனிமையாக யோசித்து பல நேரங்கள் அப்படியே தியானம் பண்ணிட்டு இருப்பேன். நம்ம பூர்வீக பலம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எது இல்லைனாலும் நம்ம சரி கவலைப்படாத ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையவே நீங்கள் தட்டி கொடுத்துப்பேன். அதே போன்று பார்த்துட்டு பல பேர் உங்களை கிண்டல் கேலி உங்களை நிறைய கீழே தள்ளினாலும் பரவாயில்ல, இன்னும் முயற்சி பண்ணி ஜெயிச்சுடுவேங்கிற ஒரு பெரிய விஷயங்கள் இருக்கும். நண்பர்களை பாராட்டுவீங்க. முக்கியமான நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வா. குழந்தைகளுக்கு படிப்பு, வேலை வாய்ப்பு, தொழில், திருமணம் போன்ற விஷயங்களுக்கு ரொம்ப அழகாக எடுத்து செயல்படுத்துவீங்க. இன்றைய தினத்தில் கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, பூ சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, லைட்டிங் சம்மந்தமான எல்இடி லைட்டெல்லாம் இப்போ விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, எலக்ட்ரிக் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க, டைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கடகராசி என்பவர்களுக்கு சோதனை வந்தாலும் பின்னாடி சாதனை பண்ணுவேல், கவலைப்பட வேண்டாம். சிம்ம ராசி அன்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எடுத்த காரியத்தை ஜெயிச்சுடுவேன். பல பேர் போட்டிக்கு வந்தாலும் நீங்கள் தான் காரியத்தில் வெற்றி கொள்வேன். மகிழ்ச்சியாக இருப்பேன். இவ்வளோ பேரை சந்திக்கும் பொழுது ஒரு பெரிய சிந்தனைகள் புதுசாக தோணும். அதன் மூலமாக சில நல்ல விஷயங்கள் எடுத்து நடத்தக்கூடிய நாளாக இருக்கும். எழுத்தாளராக இருந்துட்டுருக்கவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மக்கள் பணியில் இருந்துட்டு இருக்கிறவங்க, தொலைக்காட்சியில் நடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, இசையமைப்பாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் எடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். இன்றைக்கி சிம்மராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாகவும் கோவப்படுவேல், மற்றபடி ஒன்றும் இருக்காது. எல்லாமே சுலபமாக முடிஞ்சிடும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக்கோங்க இன்றைய தினத்தில். கன்னிராசி நேயர்களே, இது நடக்காதா, அது நடக்காதா, அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு போட்டு நிறைய விஷயங்களை மனசில் போட்டு உலுக்கிக்க வேண்டாம். எப்போவுமே ஃபோக்கஸ்ட் இன் ஒன் திங் வாங்க. ஒரே ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்தோம். மல்டிபிள் ஃபோக்கஸ் இருக்கும்போது அது சில நேரத்தில் ஃப்ளோக்கில் நடக்கும், சில நேரத்தில் அது நடக்காது. அதனால் ஒரே விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆஃபீஸில் நடக்கிற பிரச்சனையை வீட்டில் ஷூ விடும்போது, செருப்பு விடும்போதோ, கை கால் முகம் கழுவும் போதோ அங்கே விட்டுட்டு வந்துடணும். ஏன்னா அங்கே இன்றைக்கி என்ன நடந்தது தெரியுமா, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, மாதத்தில் ஒரு நாள் பேசலாம், 32 நாளும் பேசினா இது என்ன சார் 32 நாள், தமிழில் 32 நாட்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி 32 நாட்களும் பேசினா, இரவு முழுக்க இதை பற்றி யோசிச்சிருந்தா, பகல் முழுக்க இதை பற்றி யோசிச்சிருந்தா நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகி மற்றவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதனால் ரிலாக்ஸ்டாக இருங்கோ, நல்லபடியாக எல்லா காரியம் நடக்கும். கன்னிராசி நேயர்களே, துளாராசி நண்பர்களே, இது நடக்காது, அது நடக்காது, அது அப்படி ஆக்குமே, இப்படி ஆக்குமே, அப்படி இப்படி 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 இப்படின்னு பல விஷயங்களை போட்டு மனசில் போட்டு யோசிக்க வேண்டாம். எல்லாம் நடக்கும், ஜெயிச்சு வந்துடுவேன். யோசனைகள் உங்களுக்கு சக்ஸஸாக மாறும். ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிக்கும், அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்களை உங்கள் லைஃப் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். அது பாசிட்டிவ் நோட்ஸாக இருக்கணும், பாசிட்டிவ் கோட்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அடுத்த விஷயத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க. பெரிய வசதியான இடத்துல தான் இருப்பேன். சாதாரணமாக ஒரு நாள் ஒரு ஸ்ட்ரீட் வாக் பண்ணி பாருங்கள். அப்போ நீங்கள் எந்த நிலையில் இருக்கலோ அதுக்கு ஒரு நிலை கம்மியாக நீங்கள் ஒரு காரியத்தை செய்து பாருங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தினமாக மாறும். அப்பா 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 எப்படியெல்லாம் இருக்குது இல்லையா அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுவீங்க. மற்றவர்களும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவா. இன்றைய தினத்தில் துளாராசி என்பர்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கும். இன்றைய தினத்தில் கிரகம் சாதகமாக இருந்தாலும் சில நேரம் விரயம் இருக்கும். ஹோட்டலில் பாருங்கள், பில்லு எங்கிட்ட வந்துடுறது, நானும் ஏன் அவாட்டை கொடுக்குறதுக்கு என்ன, சச்சோச்சோ இந்த காசு மட்டும் எப்படி செலவாகிறதுனே தெரியல, இப்படி வந்தால் அப்படி போகிறது, அப்படி வந்தால் அந்த மாதிரி விரயங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். ட்ராயிங் மாஸ்டராக இருந்திருக்கோம், ஆர்டிஸ்டாக இருந்திருக்கோம், 2D 3D
இன்றைக்கி இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதே சமயத்தில் சைபர் கிரைம், கம்ப்யூட்டர் சம்மந்தமான சில ஆப்ஸு, சாஃப்ட்வேர்ஸு, இதெல்லாம் ஸ்கில்லெல்லாம் வளர்த்துட்டு இருக்கிறவா அதை பெரிய அளவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்து கொண்டு இருக்கும். புதுசாக படிக்கணுங்கிற ஆச்சரியம், ஒரு சந்தோஷம், லாங்குவேஜ் ஸ்கில்லாம் எடுத்து கற்றுப்பேன். நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான தினங்க இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நன்னா இருக்குது, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சில பேர்லாம் உதவி செய்வா, சில பேர் உபத்திரவம் பண்ணுவோம். உதவி செய்கிறவாள் எடுத்துக்கணும், உபத்திரவம் பண்ணுறவாள் எடுத்துக்கணும். நானும் வரட்டா வேண்டாம், நானும் வரட்டா வேண்டாம், நான் டிக்கெட்லாம் போட்டுக்கிறேனே வேண்டாம், ஹோட்டல் காசுலாம் நான் போட்டுக்கிறேனே வேண்டாம், இதெல்லாம் போட்டாலும் நீ போட்டு படாத பாடுபடுத்தி விட்டுடுவேன். ஆனால் வேண்டாம் 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 வேண்டாம்னு சொல்லிவிடுவேன். ஒரு சில பேர்கிட்ட நீங்களே கூப்பிடுவேன், வரல ஃப்ரீயாக இருக்கல, ஏதாவது நம்ம போயிட்டு வருவோமா என்ன, அப்படி எப்படி 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 அப்படின்னு கேட்பேன். அவள் இல்லை சார், எனக்கு நாளைக்கு கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை ஏதாவது ஒன்று தாஜா கீஜா பண்ணி கூட்டி போய், ஏன்னா அவட்ட சப்ஜெக்ட் இருக்குது, அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் அவங்ககிட்ட அப்படி பேசுவேன். இந்த மாதிரி ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை டேக்கிள் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனில் கலந்து கொள்வது, ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது, ஒரு முக்கியமான இடத்துல கலந்து கொள்வது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் இன்றைய தினத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, நல்ல முயற்சிக்கு மிகப்பெரிய பலன்கள் உண்டு. விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், லாப பிரயாணமாக மாறும். 4-5 நாளாக இருந்த டென்ஷன்ஸ் இப்போ இல்லை சார், ஓகே, ஐம் வெரி கம்ஃபர்டபுள். அதனால் இப்போ பயப்பட வேண்டாம். பிஃபோர் பார்த்தீங்கன்னா நான் பட்ட பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி யோசனைகளுக்கு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பட்டாசாலையில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே போன்று சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கல் குவாரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, உங்களுக்கெல்லாம் நன்னா இருக்குது. இருப்பினும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டில் ஒருத்தருக்கு முடியலன்னா இன்னொருத்தர் கவனிச்சுக்கணும். நானும் வேலைக்கு போகிறேன், அவளையும் கவனிக்க முடியலைங்கிற வருத்தங்கள் சில பேர்கிட்ட இருந்துட்டு இருக்கிறதுல யாரோ ஒரு சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாள். எமோஷனல் இல்லாமல் சில காரியத்தை எடுத்து பண்ணலாம், ரொம்ப நன்னா இருக்கும் மகர ராசி நேயர்களுக்கு. கும்பராசி அன்பர்களே, அப்பாடா, அதாவது நேரம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, தசாபுத்தி சரியில்லை, எதுவுமே சரியில்லை, இருந்தாலும் நான் நன்னா இருக்கேன். ஏன்னா மேலே இருக்கிற ஆண்டவன் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஹெல்ப் பண்ணின்னு இருக்கான், அது எனக்கு நன்னா தெரியறது. இருந்தினும் மனசு ரீதியாக கொஞ்சம் வீக்காக இருக்கேன். இதெல்லாம் சரியாகுமா ஆகாதா, நன்னாகுமா ஆகாதா, நன்னாகும், கவலைப்பட வேண்டாம். முயற்சி பலன்களை கொடுக்கும், விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நீங்கள் போவே ஜெயிச்சு 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 வந்துடுவேன். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கை உங்கள் கூட பேசும், நல்லது நடக்கும், நல்லதே சிந்திங்கோ, பயப்படாமல் மட்டும் இருந்தால் போதும், எதையும் சாதிக்கலாம். அதனால தான் லக்ஷ்மி அம்பாளில் தைரிய லக்ஷ்மி ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். மீன ராசி அன்பர்களே, நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். சில விஷயங்கள்லாம் நம்ம யோசிப்போம், இது பர்ஃபெக்டாக இல்லையா, இது ரைட் ராங் அப்படிங்கிற பலவிதமான யோசனைகள் மனசில் இருக்கும். சில நேரங்கள் இறைவன் நமக்கு டக்குன்னு ஒரு ஐடியா கொடுத்துருவார். சில நேரங்களில் பார்த்துட்டுலாம் அந்த ஐடியா அப்படியே யோசித்து அப்படியே ரவுண்ட் அடிக்கும், டிங் 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 டிங், இது பண்ணலாமா வேண்டாம், இப்படி குழப்பம் இருக்கிறது எதுவுமே பண்ணாதீங்க. பிரயாணம் தேவையில்லை, இது போன்ற காரியத்தை யோசிங்க. திடாத்திரமான முடிவு எப்பவுமே நல்லது. அவள் விரும்பலை அந்த காரியத்தை பண்ணாதீங்க, அவள் விரும்புகிறா அந்த காரியத்தை செயல்படுத்துங்க, நன்னா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். தொலைக்காட்சியில் வர்றவா, சினிமா நட்சத்திரமாக இருக்கிறவா, அதே சமயத்தில் பொலிட்டிக்கலில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அனுகூல்யமும் வெற்றிகளும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சின்ன சின்ன பிரச்சனைகளையும் மனசில் போட்டு எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்றைய தினத்தில் மீனராசி அன்பர்களே, 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் ஒரு பெரிய சுவாரஸ்யமான விஷயங்கள். நான் என்கிட்ட ஒருத்தர் கேட்டால், சார் இந்த நவராத்திரியின் போது சரஸ்வதி அம்பாளுக்கு எது சிறப்பாக எப்படி பண்ணுறதுன்னு கேட்டால், தேன் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்த தேனை என்ன பண்ணுறது சார், நைவேத்தியம் பண்ணி அது குழந்தைகளுக்கு கொடுங்க, பெரிய பாக்கியமாக இருந்து கொண்டு இருக்கும், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
இது நிறையா பேர் கடைபிடிக்கிற வழக்கங்கள் உண்டு. அதே மாதிரி தான் போன வருஷமும் சொன்னேன். போன வருஷம் அதை கடைபிடிச்சதுக்கப்புறம் அந்த குழந்தையும் அப்பாவும் வந்தால் அந்த குழந்தை நல்ல மார்க் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் அப்படி ஒரு படி, ஏன்னா ஃபஸ்ட்டு வரும்பொழுது குழந்தையா இருந்தால் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி வளரும் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட எப்படிம்மா மார்க் வாங்கினேன்னு கேட்கும்போது சொன்ன ஒரு அற்புதமான வாக்கியம், இது ஏற்கனவே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு குழந்தைகிட்ட ஏற்பட்டது. குழந்தைகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்களேன், எவ்வளோ ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுகிறாங்கன்னு பாருங்களேன். அப்போ சொன்னால் ரொம்ப அற்புதமான விஷயம், அங்கிள் நீங்கள் வந்து இது பண்ணினேன், நாங்கள் வந்து அம்மா தினந்தோறும் எங்கள் கொடுத்தா நான் நன்னா படிச்சுட்டேன், நல்ல மார்க் எடுத்திருக்கேன், தே வாஸ் வெரி ஹாப்பி அப்படின்னு சொன்னான். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுகிறதேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். வேறு ஏதாவது பூஜைன்னா சொல்லுங்கள், எங்கள் அப்பா அம்மா சண்டை பிடிக்காமல் இருக்கிறதுக்குன்ட்டா டக்குன்னு. எனக்கு என்னடா அது, அதாவது குழந்தை இவ்வளோ அழகாக கேட்குறதேன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டேன். அதாவது உண்மை, இந்த மாதிரி இப்போ குழந்தைகளுக்கு கூட பாதிப்பு தர்றது பெத்தவா சண்டை போடுறது. இந்த பெத்தவா சண்டை போடாமல் இருக்க, அன்னோன்யமாக இருக்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு ஒரு குழந்தை சொல்லும்போது அது தினப்பலன்கள்லையும் நம்ம வந்து ஆன்மீக தகவலையும் சொல்லாமையாக இருப்பா. அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து ஆன்மீக பரிகாரமாக பார்க்குறோம். இந்த குழந்தை சொன்னதுக்கு ஒரு அற்புதமான விஷயம், அம்மா அப்பா ஒற்றுமைக்கு நான் எப்போவுமே ஒரு வார்த்தை சொல்ல, வீட்டு பக்கத்தில் கோயில் இருந்தால் நீங்கள் வந்து பள்ளியறை பூஜைன்னு சொல்லுவேன், அந்த பள்ளியறை பூஜை தவறாமல் கலந்துக்கோங்க. இதில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது. பொருத்தம் இருக்குது இல்லை, எனக்கு அவருக்கு ஆகும் அவர் ஆகலை, அதெல்லாம் ரெண்டாவது ஒரு எடுத்து வச்சுருங்க. நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான தருணம் உங்களுக்காக இல்லை, உங்கள் குழந்தைகளுக்காக. இதை மட்டும் மனசில் எடுத்துட்டு பள்ளியறை பூஜை வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் தவறாமல் கலந்துக்கோங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது. என்னால் பக்கத்தில் கலந்து கொள்ள முடியாது, நான் தூரத்தில் இருக்கேன், வேலை வாய்ப்பு அப்படி இருக்குது, நைட் ஷிஃப்ட்டு பகல் ஷிஃப்ட்டு இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 15 days ஒன்ஸ் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயில் கலந்துக்கோங்க. நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், போக முடியாது, வருஷத்துக்கு 2 முறை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தயவு செய்து நீங்கள் போய் இந்த பள்ளியறை பூஜை நீங்கள் கலந்து கொள்ளுங்க. மிகப்பெரிய 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 வரப்பிரசாதம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும். ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். என்னால் அதுவும் முடியலைன்னா வீட்டில் சுவாமி படத்துக்கு தினந்தோறும் பால் பழம் வச்சு நிவேத்தியம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுங்கள். எப்போவும் அந்த தினம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய, ஒற்றுமைகள் தரக்கூடிய தினமாக மாறும். இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் உங்களுக்கு ஒரு குழந்தை கேட்ட ஒரு விஷயம், அதற்கு ஆன்மீக தகவலாக நம்ம பார்த்து சொல்லியிருக்கோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர்.